வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி ஒரு ஜோதிட டிப்ஸ் என்ற வகையிலே பல ஜோதிட சூட்சமங்களை உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன். அதற்கு உங்கள் மத்தியிலே நல்ல ஆதரவும் வரவேற்பும் இருக்குங்க. அதற்கு நான் முன்னாடியே உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். சரிங்களா? தினசரி நம்ம கொடுக்குற டிப்ஸை வரிசைப்படுத்தி நீங்கள் செவ்வனே பார்த்தீங்கன்னா ஜோதிட நுட்பங்கள் உங்களுக்கு நன்கு விளக்கமாக தெரியும். ஆக ஜோதிட வார்த்தைகளும் உங்களுக்கு புரிய வரும், அதனுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அதற்கு தக்க வார்த்தைக்கான விளக்கங்கள் உங்களுடைய சந்தேகத்துக்கு தீர்த்து வைக்கப்படும் என்பதை தெள்ள தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? அதன்படி நேற்றைய நாள் நம்ம ரிஷபராசியில் சூரிய திசை நடந்தால், சந்திர திசை நடந்தால் அவங்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நேற்றைய டிப்ஸாக உங்களுக்கு கொடுத்தேன். அதன்படி இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை நடந்தால் எப்படி இருக்கும், ராகு திசை நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆனால் நம்ம கொடுக்குற டிப்ஸை முழுமையாக கேட்கணும். அப்போ தான் அதில் ஒளிஞ்சிருக்கிற சூட்சமங்கள் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க இன்றைய நாளுக்கான டிப்ஸ் பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு செவ்வாய் திசை, ராகு திசை நடந்தால் எப்படி பலன் இருக்கும் என்பதை பார்க்குறோம். இது உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பொது பலன் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது 7/12க்கு உரிய இவர் செவ்வாய் திசை யாருக்கு? ரிஷபராசி அன்பர்களுக்கு 7/12க்கு உரிய செவ்வாய் திசை. லக்ன சமத்துவம் புரியுதுங்களா என்பதோடு மனைவிக்கு உரிய இடம் அது. இவர் வலுப்பெற்றாலும் தொல்லை. யார்? இந்த கிரகம் செவ்வாய் வலுப்பெற்றாலும் தொல்லை, அதே நேரத்தில் வலு இழந்தாலும் தொல்லை தான். புரியுதுங்களா? 7க்குரியவர் என்ற வகையிலே வலு இழந்தாலும் நல்ல மனைவியை பெற இயலாது. அதே நேரத்தில் மிகவும் இக்கட்டான நிலைமையை உருவாக்கிட்டுரும். இந்த செவ்வாயின் நிலைமையை நன்கு கவனிக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி பார்த்தாலும் ரிஷபத்துக்கு இவர் திசை சிறப்பாக இருக்காது. அப்படி இருந்தாலும் 3/6க்குரிய போது மட்டும் சற்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அப்படியும் கூட மனைவியின் நிலையை பற்றி கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். சரிங்களா? 2, 7, 8 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருப்பது லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சிறப்பாக இருக்காது. ஆனால் 4/12க்காம் உடைய அதே நிலைமை தான். லக்கணத்துக்கு நல்லவராக இருக்கலாம் ஒழிஞ்சு சப்தம விரயத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றுவிட்ட செவ்வாய் ரிஷப லக்கணத்துக்கு புதிரானவராக இருக்க முடியாதுங்க. அனுபவத்தில் இவரை நம்பி நம்ம எந்த பலனும் சொல்ல முடியாது. பொதுவாக இவர் திசை நடத்தும்போது மேன்மை அளிக்கும் என கூறவும் முடியாது. எந்த ஸ்தானத்தில் நின்றாலும் அவருடைய ஒரு பிரச்சனை இவருக்கு உருவாகாமல் திசை முடிப்பதில்லை. ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார் இந்த செவ்வாய் பகவான். சரி, செவ்வாய் திசை நடக்கும்போது இப்படிங்க. சரி, ராகு திசை நடக்கும்போது எப்படி இருக்கும்? ரிஷபத்தில் நீச்சம் பெறுவது இவருடைய திசை. ரிஷபராசி லக்னத்தில் ஒரு வரப்பிரசாதம் தான். ஆனால் ஒரு விசேஷம். என்ன விசேஷம்? ஒரு விசேஷ அமைப்பை பெறும்.
அவர் ரிஷபத்துக்கு எங்கே அமர்ந்தாலும் கெடு பலன் தான். புரியுதுங்களா? ராகு ரிஷபத்துக்கு எங்கே அமர்ந்தாலும் சிக்கல் தான். அதுக்காக அமையாமல் இருக்க முடியுமா? 12 இடத்துல ஒரு இடம் கொடுத்து தானே ஆகணும். அமையாமல் இருக்க முடியாதுல்ல. அந்த வகையில் செவ்வாய், சூரியன், சந்திரன் இவர்களுடைய சேர்க்கை, பார்வை, இவங்களுடைய சாரம் இவைகளெல்லாம் தவிர்க்க இவர்களுடைய இணைவு பார்வை இதெல்லாம் இவரை பாதிப்பாக இருக்காது. கடகம், சிம்மம், விருட்சகம், மேஷம் ஆகிய இடங்களில் இருந்தால் பாதிப்பு அதிகமாக ஏற்படுத்த முடியாது. விருட்சகத்தில் இருக்கும்போது மனைவிக்கு சில கெடுதல்களை செய்யும். அது எப்படின்னா அது ராகு திசையில் தான் செய்யும். பாதகஸ்தானமான மகரத்தில் இருந்தாலும் கூட ராகுவுக்கு கேந்திர லக்கண சுபர்கள் அமர்ந்து விட்டால் திசை பழுதா போவாது. 5ஆம் இடமாக பஞ்சமஸ்தானத்தில் வரும்பொழுது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அப்படி இருந்தாலும் கன்னியின் விசேஷ பலத்தால் புத்திரர்களுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். சில சமயங்களில் ராகு பகவான் அவருடைய கணிப்பை மீறியும் செயல்பட்டு விடுவார். அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், இவரின் வலுவை பற்றி. லக்கணத்தில் ராகு இருந்து 4ஆம் வீட்டில் புதன் வலுவாக இருந்ததுன்னா ராகு எந்த வழியிலையும் ஜெயிக்க முடியாது. அது மாதிரி சுக்கிரன், சுபச்சந்திரன் 5-10 சனி இருந்தால், செவ்வாய் குருவின் பார்வை லக்கணத்துக்கு இல்லாமல் இருந்தால் ராகு திசை நல்ல யோகத்தையே கொடுத்துரும். சரிங்களா? ஆக இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த ராகு திசை, செவ்வாய் திசை இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மாறுபட்ட பலன்களை தான் கொடுக்கும். சரிங்களா? இதை எந்த கிரகங்கள் சுப கிரகங்கள் பார்க்குதா, அசுப கிரகங்கள் பார்க்குதா என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் பலன் எடுக்க முடியும். இருந்தாலும் இது ஒரு பொது பலன் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்னங்க நீங்கள் சொன்னது எனக்கு கொஞ்சோட ஒத்து வரலன்னு சொல்லக்கூடாது. அதுதாங்க சூட்சமம். நாளைக்கு குரு திசை, அதாவது ரிஷபராசியில் அந்த அன்பர்களுக்கு குரு திசை நடந்தால் எப்படி இருக்கும், சனி திசை நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாளைக்கு பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஒரே நாளில் சொல்லலாம், அது பதிவு பெருசாக இருக்கும், உங்களுக்கு கேட்குறதுக்கும் சலிப்படையும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம தினசரி 2 ராசிகள் அதோட திசைகள் நடந்தால் எப்படி இருக்குங்கிறத சிறிய பதிவாக கொடுத்து உங்களுக்கு புரியும்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. சரிங்களா? இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் உங்கள் சந்தேகத்தையும் தெளிவாக கேளுங்க. தக்க பலன் அளிக்கப்படும் என்பதை உங்களிடம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.